Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வந்து என்னோட கிருஷ்ண ஜெயந்தி vlog, என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ நான் காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து 6 o'clock எந்திரிச்சேன். எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நான் வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டேன். அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து ராகி இடியாப்பம் செஞ்சேன். எல்லாமே வந்து நம்ம வீடியோ எடுத்து அது ரொம்ப வீடியோ ட்ராக் ஆயிருங்கிறனால நான் வந்து அதில் வீடியோ எடுக்கலாம். உங்களுக்கு வேணால் நான் தனி வீடியோவை நான் போடுறேன். நான் பாக்கி இடையில பிக்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்தது லஞ்சுக்கு வந்து குஸ்கா சாதம் மாதிரி செஞ்சுட்டு ரைத்தா புதினா சட்னி செஞ்சுட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய சிங்க் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு கழுவுனேன். இப்போது க்ளீனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே முடிச்சுட்டு இப்போது பிரசாதம் செய்கிறதுக்கு வந்தாச்சு. அவல் பாயசம் செய்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே அவல் வந்து நல்லா 2-3 தடவை தூசி போக எல்லாம் கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பால் வந்து சூடாயிட்ருக்கு. இப்போ அதில் இந்த அவலை சேர்த்துடலாம். இப்போ அவல் சேர்த்தியாச்சு. இந்த பால்லே வந்து இந்த அவல் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போது ஒரு 5 to 8 minutes கிட்ட அந்த அவல் நல்லா பால்லே நல்லா வெந்துருச்சு. இப்போது அதுக்கு தகுந்த சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வெல்லம் சேர்த்துறதுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி பாக ஸ்டேஜில் வர வேணாம். சும்மா அந்த வெல்லம் வந்து கரைஞ்சோடனே வடிகட்டி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. 5 to 10 minutesக்குள்ளே அந்த பாயசம் செஞ்சே முடிச்சிடலாம். இப்போது சர்க்கரை போட்டு பாயசம் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நான் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துட்டு வந்துடுறேன். இப்போது பாயசம் நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சு. நான் அதில் வந்து சும்மா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் வாசத்துக்காக. முந்திரி திராட்சை வறுத்துட்டு வந்திருக்கிறத நல்லா கொட்டிடுறேன். கொட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அவல் பாயசம் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுத்தது ரவா லட்டு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சு அதில் நெய் ஊற்றி முந்திரி வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ முந்திரி செவந்துருச்சு. அதை நான் எடுத்து தனியாக வச்சிட்றேன். இப்போ அந்த நெய்யிலே நான் வந்து இதில் ஒரு 3/4 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ ரவை நல்லா ஒரு வாசம் வர்ற வரைக்கும் கருக விடாமல் கலர் மாறாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதிலே வந்துட்டு இப்போ நம்ம ஈக்குவல் அமௌண்ட் எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதே அளவு நான் இதில் வந்து 3/4 டம்ளர் ரவை எடுத்தேன். இப்போ அதிலே 3/4 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்லாம் இல்லை, சும்மா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். அது வரைக்கும் ஆறட்டும். இப்போது அந்த ரவை வந்து கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அதில் இந்த பால் கொஞ்சமாக நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்படி உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ அந்த சைஸ் எடுத்து நல்லா இப்படி பிடிச்சி வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் டைட்டாக அழுத்தி பிடிச்சி எனக்கு இந்த மாதிரி உருண்டைகள் கிடச்சிருக்கு. நான் மேலே ஒவ்வொரு ரைசின்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நான் வந்து சுண்டல் தாளிக்க போகிறேன். அதுக்கு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன்.
எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. உளுந்து சேர்த்துக்கிறேன். அதில் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதில் நான் 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த காஞ்ச மொச்சை அது வந்து நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஊற வச்சுட்டு அது வந்து குக்கரில் விசில் விட்டு அது இந்த தண்ணி வடித்து வச்சுட்டு வச்சுருக்கேன். அதிலே வந்து நான் வந்து உப்பு போட்டு குலுக்கி வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச மொச்சையிலே நான் வந்து உப்பு போட்டு குலுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதில் வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை சேர்த்துடலாம். சேர்த்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுண்டல் ரெடி. இப்போது அடுத்தது பருப்பு வடை. எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. தட்டி போட்டுடலாம். நான் ஏற்கனவே பருப்பு வடை ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போது வடை 2 சைடும் திருப்பிவிட்டு போட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது எடுத்துடலாம்.